அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி பகல்காம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி மாதிரி புல்வெளியாக இருக்கும். அதே சமயத்தில் சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்கும் கிளைமேட்டு. அந்த மாதிரி ஒரு இந்தியாவின் சுவிட்சர்லாண்டு சொல்லக்கூடிய அந்த பகல்காமில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலத்தில் வந்து பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளால் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ளூர் குதிரை ஓட்டி அவர் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அவரையும் என்ன பண்ணி அவர் வந்து இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் அவரையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த கடுமையான இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. இந்திய மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்தியன் அப்படிங்கிற உணர்வு உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இந்த சம்பவத்தினால வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கடுமையான கண்டனங்களை ஒவ்வொருத்தரும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தெரிவிச்சிட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு எதிராக இந்தியாவுடைய நடவடிக்கை, பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவென்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக சிந்து நதி பாயக்கூடிய பெரும்பான்மையான இடங்களில் பாயக்கூடிய பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சிந்து நதியை தடை பண்ணியிருக்காங்க. இதை வந்து முழுசாக வந்து தடை பண்ண முடியாது. அதாவது உடனே அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் பண்ண முடியும். பெரிய பெரிய அணைகள் கட்டி அந்த நதி நீர் வந்து சுத்தமாக பாகிஸ்தானுக்கே போக முடியாதபடிக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக இந்தியா வந்து நிறுத்தி வச்சுருக்கு. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த காவிரி உற்பத்தி ஆகிற இடம் என்ன வந்து கர்நாடகாவாக இருக்கலாம், ஆனால் அது பெரும்பான்மையாக பாயக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஒன்று பாஞ்சு தான் கடலில் கலக்குது. அந்த மாதிரி சிந்து நதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பாகிஸ்தானில் போய் அதுக்கப்புறம் தான் கடலில் கலக்குது. இந்த சிந்து நதியினால் பெரும் பயனடையக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தான் தான், இந்தியா கிடையாது. அப்படிங்கும்போது ஆனால் உற்பத்தி ஆகிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் அளவுக்கு தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது பயணம் பண்ணுது. அப்படிங்கும்போது இந்த சிந்து நதியை நதிநீர் ஓட்டத்தை வந்து இங்கேயே நிறுத்திட்டா பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டு அந்த மாநிலமே வந்து பாலைவனமாயிரும். அதுதான் தண்ணீர் இல்லை அப்படின்னா அந்த நாடு வந்து காலி. பொருளாதார அளவுலையும் பார்த்திங்கன்னா தண்ணீர் இல்லை அப்படின்னா தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் நடக்கும். விவசாயம் இல்லை அப்படின்னா அந்த நாடே வந்து பாலைவனமாக மாறிடும். பொருளாதாரம் பெருத்த அடி வாங்கிடும் அந்த அளவுக்கு. அதனால் சிந்து நதியில் கை வச்சோடனே இப்போ பாகிஸ்தான் வந்து என்னன்னா இது வந்து பெரிய போருக்கு வழிவகுக்கும், நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மிரட்டல் தானே தவிர பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அதை தொட்டாலே அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானே காலி ஆகிடும். பாகிஸ்தானோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, இந்தியாவுடைய பரப்பளவு ரொம்ப ரொம்ப பெருசு. இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, பாதிப்பு இருக்குது. ஆனால் நியூக்ளியர் வெப்பனை வந்து கை வச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தரமட்டமாயிரும். அதாவது சுத்தமாக காலியாயிரும். பாகிஸ்தான்ங்கிற நாடே வந்து உலக வரைபடத்துலேருந்தே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு அழிவு இருக்கும். அப்படிங்கும்போது சொல்ல முடியாது. பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கிறுக்குத்தனமான ஒரு இதில் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் பெருத்த அழிவு, இந்தியாவுக்கும் அழிவு இருக்குது. அதனால் இந்த போர் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் இருக்கணும், வராமல் இருக்கணும். எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினதுனால அமெரிக்கா, ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகிங்கிற 2 இடத்துல வந்து இந்த 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தினால அந்த 2 ஊர்களும் பார்த்திங்கன்னா ஜப்பானில் அது மீண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 30-35 வருஷங்களுக்கு மேலே ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு பூண்டு கூட முளைக்காதவங்க. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவில் பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க.
அதனால் போர் அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து அப்பப்போ இந்திய மக்களை, இந்திய இராணுவத்தையும் தொல்லை பண்ணும்போது வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது தான் ஒரு அடி அடித்தாதான், அதாவது எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஒரு அடி அடித்தாதான் திருந்துவான் அப்படின்னு நினைக்கும்போது, அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வேறு வழியே இல்லை, அடிக்க வேண்டியதான், வேறு ஒன்றுமே வழியே கிடையாது. அதனால் இந்தியா வந்து எழுந்திருக்க முடியாதபடிக்கு ஒரு அடி, ஒரே அடி அடிச்சிட்டா தான் பாகிஸ்தான் வந்து திருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது சிந்து நதி அதை வந்து அதனுடைய வழித்தடத்தை வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்கள்னால அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து நம்ம மேலே பார்வை இருந்தால் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவினுடைய நடவடிக்கை தீவிரமாக இருந்தால் தான் அடுத்தது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிறது மட்டுமே வந்து இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இதில் வந்து இந்தியா மேலே வச்சுருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வச்சுருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்புக்கு வந்து எல்லாருடைய எண்ணமும் இதுவாக தான் இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். போர் தவிர்க்கப்படணும். ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் திருந்தணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. ஒரு அடி கண்டிப்பாக அடித்து தான் ஆகணும். மக்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் ஒரு பரபரப்பு கிளப்பணும், நிறைய வியூஸ், அதன் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான கொள்கை வச்சுக்கிட்டு, கீழ்த்தரமான எண்ணத்தினால நிறைய பொய் சொல்கிறாங்க, பொய்யாக சொல்கிறாங்க. அதாவது இப்போவே போய் சண்டை போட்ட மாதிரியும் பாகிஸ்தான் அடிபணிஞ்சு காலில் விழுந்துட்டா மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நியூஸு. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. ஆத்தென்டிகேட்டட் நியூஸை வந்து தேடி பார்த்து அதை மட்டுமே நம்புங்க. கண்ட யூடியூப் சேனல்கள், பொய் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்களை தயவுசெய்து பார்க்காதீங்க, அதை மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி.